வாழ்க்கையில் அதை செய்து பெரிய காரியங்களை காணும்படி செய்ய போகிறார். மூன்றாவது, எதெல்லாம் விதைகள் நிலத்தில் விதைத்து அது லாபத்தை தராமல் நஷ்டத்தில் இருந்தீர்களோ அவைகளை மீண்டும் திருப்தி அடையும்படியாய் திருப்பி தரப்போகிறார். அதனால் இந்த வருடம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வருடம்தான். ஆயினும் இன்னல்கள் பாடுகள் இல்லாத வருடங்களும் காலங்களும் கிடையாது. அவைகளை எப்படி நீ மேற்கொள்வாய், அதை செய்யும் பொழுது மேற்கொள்வதற்கு எதை பயன்படுத்த வேண்டும், எப்படி நீ அதை மேற்கொள்வாய், எங்கிருந்து அந்த பலன் கிடைக்கிறது என்று பார்த்தோமானால் ஜெபத்தினால தான் அதை மேற்கொண்டு போகிற ஒரு வல்லமையை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டை எப்படி நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறீர்கள், எதனால் நீங்கள் ஜெயத்தை பெற போகிறீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை.